யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள். அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வழக்கமாக ஒரு உரையை ஆரம்பிக்கும் போது அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் சொல்லுவதுண்டு. இந்த முதற்கண் வணக்கம் தமிழ் மொழியில் சரியான வகையில் எப்போது வேண்டுமானாலும் வணக்கம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த வணக்கம் இப்போது பல்வேறு பிரிவுகளை கொண்டிருக்கிறது. காலை வணக்கம், முதல் வணக்கம், இரண்டாம் வணக்கம், முற்பகல் வணக்கம், பிற்பகல் வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், தூக்க வணக்கம், அல்லது குட் நைட்டுன்னு உள்ளதுக்கு தூக்க வணக்கம், சோம்பேறி வணக்கம், இப்படின்னு நிறைய வணக்கங்கள் வந்திருக்கு. நம்முடைய பாரத நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் என்று உண்டு. இங்கே இருக்கிற யாராவது அந்த வேலைகளுக்கு போகிறீங்களா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்க கை தூக்குங்க. யாரும் போகலை, எல்லாருமே அரசாங்க அலுவலகம் இல்லை. நீங்கள் போகிறீங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அது வேலை. ஆனால் திருச்சபையில் நம்முடைய ஆராதனை வாழ்வில் 100 நாள் வேலை திட்டம் உண்டு. நம்முடைய ஆராதனை வாழ்வில், ஆன்மீக வாழ்வில், திருச்சபை திரு வழிபாட்டு வாழ்வில் ஒரு 100 நாள் வேலை திட்டம் உண்டு. அந்த 100 நாள் என்ன இருக்கும்? உறுதியாக நமக்கு வேலை இருக்குது. அது எந்த நாள் என்றால், உயிர்ப்புக்கு முன் உள்ள 50 நாட்கள், உயிர்ப்புக்கு பின் வரும் 50 நாட்கள். உயிர்ப்புக்கு முன் உள்ள 50 நாட்கள் என்பது சில உடல் நலத்துக்காக சில உணவுகளிலிருந்து அகன்று இருக்க வேண்டும். உள நலத்துக்காக சில பாவங்களிலிருந்து அகன்று இருப்போம். ஆனால் உயிர்ப்புக்கு பின் வருகிற அந்த 50 நாட்களில் எந்தெந்த உணவுகளிலிருந்து அகன்றிருந்தோமோ அவற்றை 2 மடங்காக உண்டு துள்ளி குதித்து கொள்வோம். அப்படிதானே? இனி எந்தெந்த தீமைகளில் இருந்தோமோ அதை கொஞ்ச நாளுக்கு பிரேக் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம செய்வோம். நம்முடைய ஆன்மீகத்தினுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. எனக்கு நினைவுக்கு வருகிற ஒரு நிகழ்வு, ஒரு தேவாலயத்தில் குருசடி திருவிழா. இப்போ கோயிலில் இருந்து நற்கரனை எடுத்துகிட்டு போகணும் குருசடி திருவிழாவுக்கு, நடந்து போகணும். இப்போ நடந்து போகும்போது அந்த இடத்துக்கு பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த வர்கீஸ் ஃபாதர் போகாத இடமே இல்லை, அவருக்கு தெரிய வந்துடும். அந்த கோயிலேருந்து நற்கன் எடுத்துகிட்டு பீடச்சிறுவர்கள் நல்ல மணியெல்லாம் கிளுக்கி உடனே வர்றாங்க. அங்கே கொஞ்சம் தூரம் போகும்போது நிறைய வீடுகள் இருக்குது, பயங்கரமான சத்தம் கேட்குது, சண்டை போடுறாங்க. நான் கேட்டுகிட்டே இல்லாத ஆங்கில வார்த்தைகளும் அதுபோன்று மோசமான வார்த்தைகளும், அது எனக்கு தெரியாத மொழியாக இருக்கலாம் என்று நினைத்தேன். அந்த மொழியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எப்போது அந்த நற்கருணையும் கொண்டு நான் வருகிறத பார்த்தாங்களோ, அந்த மணிச்சத்தம் கேட்டதோ,
அந்த சண்டையை நிறுத்திக்கிட்டு முழந்தாற்படியிட்டு இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முழந்தாற்படிட்டு நின்னவங்க நான் தொடர்ந்து கொஞ்ச நேரம் நடந்து முன் போய் அந்த மணிச்சத்தம் கேட்டு நின்ன உடனே எந்த இடத்துல, எந்த கெட்ட வார்த்தையில் எந்த இடத்துல நிறுத்தினாங்களோ அதே இடத்துல தவறாமல் தொடங்கிட்டாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை பாணி. விழுகிறதும் எழுகிறதும் நம்முடைய பாணி. இப்போ வணக்கம் இந்த 2வது கட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய, மனம் திரும்பினவர்களுக்கு இப்படி அல்ல, அவர்களுக்கு இந்த தவக்காலம் ஒரு அருளின் காலமாக இருக்கும். இந்த உயிர்ப்புக்கு பிறகுள்ள காலம் ஆண்டவருடைய தந்த பரிசுகளை பெறுகிற காலமாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நம்ம எப்படி சொல்லணும்னா, யாரையும் பார்க்கும்போது வணக்கம்னு சொல்லக்கூடாது. குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா, ஹேவ் யூ இப்படின்னு ஒன்றும் கேட்கக்கூடாது. இந்த உயிர்ப்பு காலத்தில் எப்படி கேட்கணும்னு சொன்னால், இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா அப்படி சொல்லணும். அவங்க பதில் என்ன சொல்லணும்? உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா அப்படின்னு சத்தமாக சொல்லணும். இப்போ நானும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் 2ஆம் கண் வணக்கமும் நான் சொல்லலை. நான் இதைத்தான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? இயேசு உயிர்த்த மகிழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம். நான் இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயான்னு சொல்லுவேன். நீங்கள் என்னை விட 4 இரட்டி சத்தத்தில் என்ன சொல்லணும்? உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயான்னு சொல்லும். சரியா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஒரு தடவை சொன்னால் அது உள்ளத்தில் பதியாது, 3 தடவை சொன்னால் தான் அது பதியும். அதனால 2 தடவை கூட சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. நல்லா நீங்கள் சொல்லுகிறீங்க. இனி பார்க்கும் போதெல்லாம் இப்படி சொல்லுங்க. இங்கே இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயான்னு சொல்லணும். திருப்பி அடுத்தவங்க என்ன சொல்லணும்? மெய்யாகவே அல்லது உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த உயிர்த்த இயேசு நமக்கு நம்ம வாசிக்க கேட்ட அந்த விவிலிய பகுதிகளை மையமாக்கி ஒரு சில சிந்தனைகளை வைக்க விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த பள்ளிக்கூட ஆண்டு விழாவுக்கெல்லாம் போனால் நான் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஆயர்களை இப்போ ஆண்டு விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அங்கே நோட்டீஸை பார்த்தா 30 விழா, 40 விழா, 50 விழா இப்படின்னு அதில் என்னென்ன கொண்டு வருவாங்க? முதல்ல இது இலக்கியம் என்ற விழா, பெற்றோர் தின விழா, விளையாட்டு விழா, ஆண்டு விழா, பணி நிறைவு விழா இப்படின்னு நிறைய சேர்த்துருப்பாங்க. இதே மாதிரி நம்முடைய திருச்சபை திரு வழிபாட்டு ஆண்டில் ஒரு 30 விழா உண்டு. அது ஏதுன்னு தெரியுமா? ஒரு 30 விழா தொடர்ந்து வரும். பாஸ்கா, அதுக்கு அடுத்த நாள் என்ன வரும்? புனித வெள்ளி, அடுத்தது உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பு தான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தள நிகழ்வு. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கையே வீண். இந்த இயேசு உயிர்ப்பினுடைய ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அதனுடைய வெற்று கல்லறை இதை பற்றி எல்லாம் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யார் யாருக்கு காட்சி கொடுத்தார் பாருங்க. பெண்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. காரணம், மகதலா மரியாவுக்கிட்ட உங்களுக்கு சிறப்பு பற்று உண்டு, நீங்கள் பெருமை கொள்கிறீங்க, எங்களுக்கு தான் ஆண்டவர் முதல்ல தோன்றினார். சரி, ஒத்துக்கிட்டுறேன். காரணம், சில உண்மைகளை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் நின்றது யாரெல்லாம்? யோவானும் கொஞ்சம் பெண்களும், அப்படி தானே? அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முதல் கம்யூனிட்டி, முதல் கிறிஸ்தவ சமூகம். தான் இரத்த உறவு இல்லாத ஒரு சமூகம் அங்கே உருவாகுது. அங்கே ஜாதி இல்லை, சொந்த பந்தம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், இதோ உன் மகன். யோவான் இடத்துல என்ன சொன்னார்? இதோ உன் தாய். அங்கே தாயும் சகோதரன் எல்லாம் மாறியாச்சு. அதான் கிறிஸ்தவ சபையில் ஜாதி வேற்றுமை பார்க்கவே முடியாது, அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு சமூகம். அந்த சமூகத்தில் பாருங்கள், எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள். யோவான் மட்டும்தான், பாக்கி எல்லாம் பெண்கள். அதே நிலைமை தான் இன்னைக்கும் எல்லா திருச்சபையில். ஏதாவது ஒரு கோயிலில் பெண்களை விட ஆண்கள் மிகுதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த கோயிலில் என்னதோ பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம்.
தியான இல்லத்துலேயும் அப்படி பாருங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்கள் அதிகமாக இருக்கிறீங்களா, பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்களா? சிஸ்டர்ஸையும் பெண்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கிடுங்க. அருள் சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்துக்கிடலாம். அப்போ பெண்கள் அதிகமாக, ஆண்கள் அதிகமாக? பெண்கள் தான் அதிகம். நீங்கள் அதனால தான் இவ்வளோ பெருமையோடு இருக்கிறீங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இயேசு உயிர்த்த பிறகு உண்மையில் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த தலைமை குரு கயாபாவிட்ட போய் சொல்லியிருக்கணும், நீ என்ன சமய விசாரணை செய்து தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கினாய், பார்த்தியா நான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கணும். பிலாத்து விடத்தில் போய் சொல்லியிருக்கணும், ஆண்டவர் நீ என்னை அரசியல் விசாரணை செய்தாய், என்னை அடிக்கிறதுக்கு கொடுத்தாய், பார்த்தியா நான் எழுந்து வந்திருக்கிறேன், என்ன பண்ணு வைப்போம் அப்படின்னு பேசியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட போனார்? யார் யார் இயேசுவுடைய திருப்பணியில் கலிலியாவில் உடன் நின்றார்களோ, அவருடைய மரணத்தை தொலைவில் நின்று பார்த்தார்களோ, அதை கண்டு அஞ்சு நடுங்கி ஓடி போனார்களோ சீடர்கள், அவர்களுக்குத்தான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தவர் 3 நாள் போய் இறந்தவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை பாவ நிலையிலிருந்து அருள் நிலைக்கு ஆக்கிட்டு வந்திருக்கிறாரு. வந்தவர் வெறுங்கையோடு வரவில்லை. நான் இப்போ மார்த்தாண்டத்திலேருந்து கேரள எல்லையிலேருந்து என்னுடைய பிஷப் ஹவுஸ்லேருந்து 6.5 கிலோமீட்டர் வந்தால் கேரளா. இந்த தியான இல்லத்திலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் கழிஞ்சால் ஆந்திரா. என்னை நீங்கள் அந்த அற்றத்திலேருந்து இழுத்து இந்த அற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்போ நான் இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு எவ்வளோ தூரத்திலேருந்து, அது வர்கீஸ் ஃபாதரனுடைய ஒரு தனி சிறப்பு. அவர் அங்கேயும் வருவார். அப்போது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு இணைந்து கொண்டது. அப்போ இப்படி இவ்வளோ தூரத்திலேருந்து வரும்போது ஏதாவது கொண்டு வரணும். நான் வெறும் கையோடு தான் வந்தேன். ஆனால் இயேசு பாதாளத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தபோது 3 பரிசுகளை கொண்டு வந்தார். 3 பரிசுகளை உயிர்த்து கல்லறையிலிருந்து எழுந்து வந்தபோது 3 பரிசுகளை கொண்டு வந்தார். அது முதல் பரிசு, 1ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு அல்ல. அது ஆறுதல் பரிசும் அல்ல, ஊக்க பரிசும் அல்ல. இப்போ எல்லா இடத்துலையும் பரிசு. சில வீடுகளில் போனால் ஒரு 2 ஷோகேஸ் மொத்தம் எல்லாம் பிள்ளைய, நர்சரி பிள்ளைக்கும் கிராஜுவேஷன், எழும்பி நடக்க முடியாத பிள்ளைக்கும் பிள்ளைகளை படுத்துக்கிற கொடுமை பள்ளிக்கூடத்தில் பாருங்கள். காலை பார்சல் போல் ஷூ சாக்ஸும் போட்டு பொதிஞ்சு கட்டி பார்சல் பண்ணி, 2வது இடுப்பை இறுக்கி கட்டி அந்த ஒரு போட்டு கழுத்தை முறுக்கி கட்டி இப்படி ஒன்று தொங்க விட்டு பியூட்டி பார்லராக்கி அந்த பிள்ளையை தூக்கி 2.5 வயசில் தூக்கி வேனுக்குள்ளே போடுகிறத பார்த்தா ஏதோ ஒரு இங்கே தேவையில்லாத ஒரு சாதனை என்ன கிடக்கட்டுன்னு சொல்லி போடுறது மாதிரி தூக்கி போடுறாங்க. என்ன கொடுமை இது! பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர்த்துங்க, நெஞ்சோடு சேர்த்து வச்சு வளர்த்தணும். தேவையான ஆடைகளை போடணும். தேவையற்ற நம்முடைய ஆடைகள் மாண்பும் அழகும் உள்ள திருவுடைகள் அணிய. நம்ம போடுகிறது நம்ம கிளைமேட்டுக்கு சேர்ந்து வர. இப்போ பார்த்துக்கிட்டுங்க, இவ்வளவு பெரிய சூடு, சிலர் போட்டுருக்குங்க கோதம்பு சாக்கை போட்டுட்டு நடக்கிறாங்க. அதுக்கு பேர் ஜீன்ஸு. ஜீன்ஸ் ஆகும் உலகத்தில் சிறந்த உடை. அது எங்கே என்னன்னா, ஐரோப்பிய நாடுகளில் இந்த கோதம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, நாசமாக போகாமல் இருக்கிறதுக்கு அது கோதம்பு போட்டு வைக்கிற சாக்கு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நம்ம சொல்கிறோம் சூப்பர். ஆண்களும் பெண்களும் அதை போட்டுக்கிட்டு லவா நடக்கிறாங்க. குழந்தை செல்வமும் இல்லை, குட்டி செல்வமும் இல்லை. அப்போ இப்படி ஆண்டவர் இயேசு என்ன பரிசு கொடுத்தார் என்பதுதான், 3 பரிசுகளையும் ஒரு பணியையும் கொடுத்தார். அதைத்தான் நம்ம இந்த விவிலிய பகுதியில், நம்ம நற்செய்தி பகுதியில் பார்க்குறோம். இயேசு வந்த உடனே முதல்ல நடந்தது என்ன? இயேசுவை சீடர்கள் கண்டார்கள். என்ன அடைந்தார்கள்? 20வது வசனத்தை பாருங்க. ஆண்டவரை கண்டார்கள் சீடர்கள் அழுது வடிந்தார்கள் இருக்கா, மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று. உயிர்த்த இயேசு கொடுத்த முதற் பரிசு என்ன? மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்படி கிடைக்கும்? உண்மையிலேயே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம ரொம்ப வருத்தப்படுகிறோம். எல்லா இடங்களிலேயும் ஒரு டிவியினுடைய அந்த செய்தியை பாருங்கள். எப்போதாவது உங்களுக்கு நம்ம மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா? தாயை வெட்டி கொண்ட மகன், மகனை வெட்டி கொண்டு பெண் பிள்ளையை கொலைக்கு கொடுத்தவள், விற்பனை செய்தவள், போதை விற்றவர் என்றெல்லாம் எல்லாமே இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது சில என்டர்டெயின்மெண்ட்ஸு நம்மளை மகிழ்விக்கக்கூடியதாக இல்லை. பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஒன்றும் இன்றைக்கு நம்மை மகிழ்விப்பதாக இல்லை.
கொஞ்சம் அவ்வப்போது நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் உடம்பு குலுக்கி டான்ஸுகள். உடம்பு குலுக்கி டான்ஸுன்னா என்னது? குத்து பாட்டுக்கு ஆட்டம் போட்டு பாருங்க. கிறிஸ்மஸ் பாட்டெல்லாம் இறங்குறதை பார்த்தா அந்தோ பரிதாபம். காரணம், ஏதோ சினிமாவிலையும் அதுபோல் உள்ள நிகழ்வுகளில் உடம்பை போட்டு குலுக்கிறதுக்கு உருவாக்கின பாடல்களை எடுத்து அதை குழந்தை இயேசுவுக்கும் சூசையப்பருக்கும் மாதாவுக்கும் சூட்டி அங்கே ஒரே கும்மாளம். கிறிஸ்மஸ் என்னன்னா அதுதான் அவங்களுக்கு. அது இதான் மகிழ்ச்சி. அது 2 நிமிடம் 3 நிமிடம் மகிழ்ச்சி. உண்மையிலே இன்றைக்கி பாருங்கள், கடந்த வருடம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் அவங்க எல்லா வருடமும் ஒரு இயர் ஆஃப் த வேர்டு, அது ஆண்டினுடைய ஒரு வார்த்தையை வெளியிடுவாங்க. அது உலகெங்கும் கூடுதலாக அந்த வார்த்தையை பற்றி பேசப்படும். 2024 அவங்க கொடுத்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? பிரெயின் ரோட் அப்படின்னா தமிழில் அதுக்கு மனநல சிதைவு. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு, மனநல சிதைவு. ஏன் நமக்கு மகிழ்ச்சி இல்லை? ஒருவேளை கூட ஒரு சிலராவது நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க, 3 நாள் கன்வென்ஷனுக்கு போகிறோம், தியானத்துக்கு போகிறோம், டிவைன் மர்சி சண்டைக்கு ஆயத்தமாக போகிறோம், அந்த 3 நாளாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சி வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைதூக்குங்களா? உண்மையிலே கைதூக்குங்களே. நீங்கள் அப்படி நினச்சி வந்தாங்க, இந்த 3 நாளாவது சந்தோஷத்தோடு இருவேன். பார்த்தீங்களா, நிறைய பேர் இருக்கிறீங்க. இதான் இன்றைய சமூகத்தினுடைய நிலைமை. குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இல்லை. அதுக்கு முதன்மையான காரணம் என்னென்னா, மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பம் அவங்களுக்கு எல்லாம் வசதியும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வேலை இருக்குது, வீடு இருக்குது, எந்த கஷ்டமும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நமக்கு இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் உண்டு. ஆனால் நம்முடைய ஆன்மீகம் ஆலயத்தையும் தியான சென்டரையும் சுற்றி பற்றி நிற்கிறது. நாம் செய்யக்கூடிய பணியிலோ நாம் வாழுகின்ற குடும்பத்திலோ அது நுழைவதில்லை. அதான் அங்கே மகிழ்ச்சி அடைய முடியலை. குடும்ப வாழ்க்கையில் நுழைகிறவங்க திருமணம்னு கேட்ட உடனே எடுத்து சாடி அங்கே ஓடக்கூடாது. அதற்குரிய ஆயத்தம் வேணும். எனக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நடத்த போகிறதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க இன்வைட் பண்ண வரும்போது பார்த்தா அந்த பிள்ளையும் நல்லா இருக்கும், ஒழுங்காக இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு போகும்போது இந்த ஊர்ல எல்லாம் எப்படின்னு தெரியாது, எங்கள் ஊர்ல எல்லாம் நகைக்கடை நகர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். நகைக்கடை நகர்ந்து வரும். இன்னும் என்னன்னா, அந்த நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கும் அவருக்கு. அப்படின்னு வந்து நிற்பாங்க. நமக்கு சந்தேகமாக இருக்கும், அந்த பிள்ளை தானே, இந்த பிள்ளை பார்த்தது தானே. பின்ன பையன்கிட்ட நம்ம உறுதியாக கேட்போம், இந்த நிற்கிற இந்த பெண்மணியை திருமணம் செய்கிறதுக்கு நீ விரும்புகிறாயா? அவன் சில வேளையில் தயங்கி நிற்பான். பக்கத்தில் சாட்சிக்கு நிற்கிறாள சொல்லும் விரும்புகிறேன். இப்போ சில நேரங்களில் அப்படி நடக்கிறது உண்டு. ஆனால் அந்த பையன் விரும்பவில்லை என்று சொன்னால் நடக்குமா திருமணம்? நடக்காது. உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே இந்த திருமணம் நடந்து எனக்கு அந்த பையன் மேலே பரிதாபமாக தோணும். ஏன்னா அடுத்த நாள் இந்த 50,000 ரூபா 1,00,000 ரூபா கொடுத்து இந்த பியூட்டி பார்லரில் எல்லாம் போட்டு அழகுபடுத்திக்கிட்டு அடுத்த நாள் இந்த பெயிண்டை களைகிறதுக்கு 5,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அந்த பெயிண்டை கழுகின பிறகும் இந்த பையன் அந்த பொண்ணோட வாழுகிறான் இல்லையா? அந்த பையனுடைய நிலைமையை சிந்திச்சு பாருங்க. அவன் வாழ்நாள் முழுவதும் சொன்ன வாக்குறுதியின்படி வாழ்நாள் முழுகிறதும் வாழுகிறதுக்கு அவன் விரும்புகிறான். அவள் பாருங்க, நான் நிறைய பிள்ளைங்களுக்கு திருமணமான பிறகு நான் திருமணத்துக்கு கூப்பிடுவாங்க, நான் போய் நல்ல செய்தியெல்லாம் கொடுத்து திருமணம் நடத்தி வைப்பேன். ஒரு வருஷம் கழிஞ்சிட்டு நான் பார்க்கும்போது, என்னப்பா ஞானஸ்நானம் இல்லையான்னு கேட்பேன். சில பிள்ளைகளுக்கு முகம் உடனடியாக வாடும். இந்த ஜீன்ஸும் போட்டு இறுக்கி கட்டிட்டு நடந்தால் எங்கே இந்த ஞானஸ்தானம் வரும்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். ஞானஸ்தானம் என்ன எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன, வாழ்க்கை எப்படிடா போகுதுன்னு கேட்டால் ஒருத்தன் சொல்லுகிறான், பிஷப் யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உள்ள ஒரு வீட்டில் இருந்து ஒருபோதும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வீட்டில் அவனுக்கு சமாதானமாக ஜீவிக்கவே முடியாது. பொண்ணு அச்சுன்னு ஒரு தும்முனா போதும், உடனே தகப்பனார் கூப்பிடுவா, என் பிள்ளைய அப்பல்லோவுக்கு கொண்டு போகணும். பிள்ளை தும்மிட்டு அப்பல்லோவுக்கு கொண்டு போயிட்டு ஃபுல் பாடி செக்கப்பு.
அங்கே என்னென்ன மெஷின்ஸ் இருக்கோ அந்த மெஷின்ஸை காலையில் 6:30 தொடங்கி நைட்டு வர அந்த ஸ்கேன் இந்த ஸ்கீன் எல்லாம் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் நமக்கு முன்னால் தெரியும். இப்போ எம்எஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஏ, ஐசிஐசிஏன்னு சொல்லிட்டு நிறைய டிகிரி ஒரு 2 பேஜுக்கு வச்சுருப்பாங்க. இந்த டாக்டர்ஸுக்கு எல்லா திறமையும் இவங்கள்ட்ட காட்டுவாங்க. ஏன் இந்த குடும்பத்தில் என்ன அந்த தகப்பனுடைய ஓவராக உள்ள ஸ்நேகம். இன்னொரு பையன் சொன்னால், எனக்கு ஒரே கவலை என்னென்னா நிறைய கடன் இருக்குது, கெட்டுதாலி எடுத்ததே கடன் இருக்குது. കാരണം இங்கே எல்லாம் ஒரு மஞ்சள் கயரில் முடிச்சிடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் 8 பகனு 9 பகனுக்கு கொடுக்கணும். இப்போ இருக்கிற பகன் விலையில் எடுக்க முடியுமா? அந்த பையனுடைய முதுகெலும்பே ஒடிஞ்சிடும் இவன் இந்த பகன் எடுத்து. ஆனால் இந்த என்ன நடக்குது தெரியுமா? அவனுக்கு டியூட்டிக்கு போக முடியலை, சரியான நேரத்தில் வர முடியலை, கடன் தீர்க்க முடியலை. அவனுக்கு டியூட்டியை பற்றி கவலை. ஆனால் மனைவிக்கு எதை பற்றிய கவலை? ஊட்டிக்கு போகலை. அவனுக்கு டியூட்டியை பற்றிய கவலை, இவளுக்கு என்ன? ஊட்டியை பற்றி கவலை. ஊட்டிக்கு போகலை, கொடைக்கானலுக்கு போகலை, ஷாப்பிங் போகலை. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, ஒரு நாள் கூட பிக்னிக்கு போகலை, அவுட்டிங் போகலை, பட்டு வாங்க போகலை. இப்படின்னு உள்ள கவலைகள். இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் குடும்பத்தில் சமாதானம் வராது, மகிழ்ச்சியும் வராது. மனம் ஒத்து குடும்பத்தினுடைய அலுவல்களையும் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். கடவுள் தர ஆண்டவரோடு இருப்பதில் மகிழ்ச்சி. அதே பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ந்திருங்கள், மீண்டும் நான் கூறுகிறேன், கிறிஸ்துவோடு மகிழ்ந்திருங்கள். இஸ்ராயேல் மக்களுக்கு முழுக்க முழுக்க கிடைத்த ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், கடவுள் நம்மோடு எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு கிடைத்தது. அதை பற்றி மதியத்திற்கு பிறகுள்ள உரையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதில் தான் நமக்கு மகிழ்ச்சி அடைய முடியும். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னால், உங்களுடைய நல்ல வசதி, வீடு, வேலை வாய்ப்பு, பண வசதி எல்லாவற்றையும் வச்சுக்கிட்டு 10% மகிழ்ச்சியாக தான் இருக்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால 80% மகிழ்ச்சி அங்கே தான் இருக்குது. நான் விரும்புகிற ஆளோடு இருக்கும்போது 40% மகிழ்ச்சி, என்னை விரும்புகிறவரோடு நான் இருக்கும்போது 40% மகிழ்ச்சி. இப்போ கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே விரும்பிட்டா 80% மகிழ்ச்சி அங்கே வருது. பாக்கி எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லாம் சேர்ந்து அதை சந்திக்கும்போது அங்கே ஒரு வகையான அந்த பாரம், அந்த கவலைகளுடைய பழு குறை. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தர உயிர்த்த இயேசுவை காண்பது மகிழ்ச்சி. இனி இயேசுவை காணணும்னா என்ன? உயிர்த்த இயேசுவை பார்ப்பதற்கு கண்கள் தேவையே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், இது என்ன ஆயர் இப்படி பேசுகிறாரு? இப்போ கண்கள், நாங்கள் இந்த 2 கண்களை வச்சு என்ன செய்யணும்? எவ்வளவோ பேர் கண்கள் இல்லாத இயேசுவை ஆனால் கையினால் பார்க்க தெரியணும். திருத்தூதர் தோமா எப்படி பார்த்தார்? கண்ணாலேயா பார்த்தாரு? கை விரலால் பார்க்க தெரியணும். கை விரலால் பார்க்க தெரியும். இங்கே சென்னையை சார்ந்த ஒரு ஃபாதர் தான், ஃபாதர் ஜோசப். ஒரு 10-14 வருஷத்துக்கு முன்னால் அவருடைய பார்வையை இழந்துட்டார். மாதா டிவியில் அடிக்கடி கடந்த 3 வருஷமாக அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன கண்ணாலேயா உயிர்த்த இயேசுவை பார்க்குறாரு. இப்பவும் அவர் பாவ சங்கீர்த்தனை, நற்செய்தி பணி எல்லாம் செய்துட்டே இருக்கார். அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய விரலால், உணர்வால், பார்வை, சிந்தை, ஞான கண்களினால் உயிர்த்த இயேசுவை சந்திப்பதற்கு கற்றுக்கொண்டார். இனி இயேசுவை காணுகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, இயேசு மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 8 நற்பெயர்கள் பற்றி சொல்லுகிறார். அதில் ஒன்று என்னது? இதயத்தில் தூய்மையுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்போம். இந்த இதயத்தில் தூய்மைன்னு சொன்னால் என்ன? இப்போ மாடர்னா லிக்விட் சோப்பு வந்திருக்கு. எங்கள் காலத்துல எல்லாம் கிடைச்ச ஒரே ஒரு சோப்பு லைபாய் சோப்பு. அதன் பிறகு துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நீண்ட சோப்பு இருக்கும் இல்லையா? அது இப்போ உண்டான்னு எனக்கு தெரியாது. உண்டுமா? இல்லை. இல்லை. அதில் நம்ம எல்லாம் என்ன சோப்பு, அந்த சோப்பு வச்சு தான் நாங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கிறோம், அந்த சோப்பு வச்சு தேய்ச்சதுனால. ஆனால் இந்த காலத்தில் என்னென்ன வகை வகையான சோப்பு, அதனுடைய பலன்களை பற்றி சொல்லுகிறத கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். சில பெண்கள் நின்றுட்டு ஒரு சோப்பினுடைய பெருமைகளை பற்றி பேசுகிறது. அப்போ இந்த சோப்பு கொண்டு உங்கள் இதயத்தை கழுகி தூய்மைப்படுத்த முடியுமா? ஒருபோதும் முடியாது. நீங்கள் என்னதான் விலை உயர்ந்த சோப்பு கொண்டு
பிஎஸ் சோப்பு கொண்டு வந்தாலும் சரி, மைசூர் சாண்டல் சோப்பு கொண்டு வந்தாலும் சரி, சந்திரிகா சோப்பு கொண்டு வந்தாலும் சரி, எந்த சோப்பு கொண்டு வந்தாலும் அது வச்சு கழுகி இந்த இதயத்தை, இதய தூய்மை என்பது நேர்மையும் பிறரன்பும் கனிவும் பிறரன்பும், அதுதான் இதய தூய்மை. நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குகிற 2 காரியங்கள் என்ன எல்லாம்? நேர்மை. இன்னைக்கு நம்ம இந்த சமூகத்தில் நேர்மையாக ஜீவிக்க முடியுமா? உண்மையை பேச முடியுமா? உண்மையை எங்கேயுமே இன்னைக்கு பேச முடியாது. மொத்தத்திலே இந்த சமூக வாழ்வு எங்கேயுமே நமக்கு உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். குடும்பங்களிலேயும் உண்மையை சொல்லாததுனால ஆழ்நிலை கதறலுக்கு உட்படுகிறீங்க. எங்கே வேணாலும் பொய் சொல்லி பிழைக்கலாம், ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் பொய் சொல்லி பிழைக்க முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? சமாதானமாக வாழவே முடியாது அப்படி பொய் சொன்ன. ஒரு தாய் கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. அதனால் இந்த அம்மா என்ன செய்தாங்கன்னு தெரியுமா? தன்னுடைய தம்பிக்கு வீட்டில் இருந்ததில் 2 லட்சம் ரூபா கணவனை அறியாமல் எடுத்து கொடுத்துட்டாங்க. திடீர்னு கணவன் வர்றதுக்கு முன்னால் இந்த காசு என்ன செய்யணும்? பேங்கில் போட்டு காண்பிக்கணும் அவ்வளோ ரூபாய் இருக்குன்னு. இந்த அம்மாவுக்கு என்ன செய்ய முடியல, தான் ஆழ்நிலை கதறல் தோன்றுது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வேர்த்தது மாதிரி இந்த அம்மா வேர்க்கிறாங்க. காரணம் என்ன? கணவனிடத்தில் பொய் சொன்னதுனால. வேற யார்கிட்டையும் பொய் சொல்லி நம்ம பிழைச்சிக்கிடலாம், ஆனால் இங்கே மட்டும் பொய் சொல்லி என்ன செய்ய முடியாது? கணவனும் மனைவிக்கு இடையில், ஒரு கணவன் மனைவி 50 ஆண்டு பொன் விழா கொண்டாடும் போது அந்த கணவன் சொல்லணும் 50 ஆண்டுகளாக ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு மனைவியை ஆண்டவரே நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. அழகான டெய்லி பியூட்டி பார்லருக்கு போகிற என் மனைவியை தந்ததற்காக நன்றின்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து, துயரங்களை எல்லாம் அனுபவித்து, அதில் உடன் நின்று துணை நின்று என்னோடு பயணித்த இந்த மனைவியை தந்ததற்காக நன்றின்னு சொல்லணும். அதுபோல் மனைவி சொல்லணும், நான் என்னுடைய வீடும் பிறந்த வீடும் எல்லாம் துறந்து வந்தேன், அதிலிருந்து இன்று வரை என்னை கண்மணி போல காத்த ஒரு கணவனை தந்ததற்காக உமக்கு நன்றி. என்னிடத்தில் என்றும் மறைக்காமல் பொய் சொல்லாமல் எனக்கு வாழ்வு தந்த என்னை வழி நடத்திய கணவருக்காக நன்றின்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் வேணும்னா 2 பேரும் சேர்ந்து முழந்தாட்படியிடணும். இப்போ 2 பேருக்கும் முழந்தாட்படியிட முடியாது. நிறைய கோயில்களில் போயாச்சுன்னா, இப்போ எல்லாம் கோயில்களில் என்னென்னா, முன்னால் எல்லாம் சின்ன சின்ன கோயிலாக இருந்து ஆட்கள் அப்படியே இருந்து கொஞ்சம் விசாலமாக தான் இருந்தாங்க. இப்போ என்னென்னா கோயில் அப்படி தான் இருக்குது, ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இல்லை. ஏன்? அங்கே பயங்கரமான நெருக்கம். ஏன்னா எல்லாருடைய உடம்பும் கொஞ்சம் கூட வாய்க்கொழுப்பு மட்டும் இல்லை, உடல் கொழுப்பு என்ன செய்துட்டு அது ஆயிட்டு. வாய்க்கொழுப்பு கொஞ்சம் குறைஞ்சாலும் அதிகமானாலும் ஸ்பேஸ் வேண்டாமே. ஆனால் இது உடல் கொழுப்பு. என்ன பிரச்சனை தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு நமக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி வளர வளர என்ன ஆகும்? உடல் அசைவுள்ள வேலைகள் குறையும். நிறைய வேலைகளை ஈஸியாக செய்து விட்டுருவாங்க. இன்னும் நமக்கு ஆஸ்பத்திரிகள் தான் அதிகமாகுமே தவிர நம்ம அசைய மாட்டோம். அசையா சொத்து போல நம்ம வாழ்வோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் மருத்துவமனைகள் தான் அதிகமாகும், நோய்கள் தான் அதிகமாகும். ஆண்டவர் நெற்றி வியர்வை நிலத்தில் பட உழைக்க சொன்னார். கடவுளே ஒரு உழைப்பாளி. கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? கடவுள் தன்னை God reveals himself in scripture and nature. Scripture and nature. Scripture சொல்லக்கூடியது என்னது? இதுதான் ஸ்கிரிப்சர். இதில் ஆண்டவர் என்ன? இது கடவுள் நமக்கு எழுதிய லவ் லெட்டர். அன்பு கடிதம்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, லவ் லெட்டர்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும், பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், இளைஞர்களுக்கும் பிடிக்கும். அப்படி தானே? கடவுள் தன்னுடைய அன்பை இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறப்பாக சிலுவையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், இறை வார்த்தையில் வெளிப்படுத்தினார். அது அன்பு கடிதம் தான் இது நமக்கு. அதை நாம் தியான வாசிப்பு செய்யும் போது தான் அந்த அன்பை, ஆண்டவருடைய அன்பை சுவைத்தறிய முடியும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த இயற்கையிலும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய படைப்பு திறனை, அவருடைய படைப்பு ஆற்றலை அதில் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதில் பங்கு இருக்கிறது தான் நம்முடைய உழைப்பு. இயேசு கிறிஸ்துவும் ஒரு தொழிலாளி தான். கடவுள் ஒரு விவசாயி. முதல்ல செய்தது என்ன? ஏதேன் தோட்டத்தை அமைத்து அதில் ஆதாமை ஏவாளை வைத்து அவங்களுக்கு விவசாயம் செய்யத்தான் சொன்னார்.
இயேசு ஒரு தச்சன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கிரேக்க வார்த்தை என்பது அந்த பணியை தச்சன் என்ற நிலையில் மட்டும் ஒதுக்க முடியாது, எல்லா வேலைகளையும் செய்கிறவர். பவுலடியார் அழகாக சுருக்கமாக சொன்னார், என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. உழைக்காதவன் உண்ணலாகாது. இன்னைக்கு சரியாக கவனமாக தியானத்தில் இருந்து கேட்டு எல்லாம் உழைப்போடு இருக்கணும். என்ன தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், என்ன பணி செய்தாலும் நம்ம. அப்போ இது நம்முடைய வாழ்க்கை ஆன்மீகம் எங்கே ஆலயத்தை மட்டும் சுற்றி நிற்கக்கூடாது. அது நம்முடைய பணித்தளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து முழந்தாட்படியிடணும். நான் பார்த்துருக்கிறேன். நான் 15 ஆண்டுகளாவது ஆயராகி 60 குருக்களை நான் அருள்பொழிவு செய்திருக்கிறேன். அது இன்னும் நிறைய குருக்கள் என்னுடைய மாதிரி தெரியும். நான் எல்லா குடும்பங்களையும் சந்திக்கிறது உண்டு, குருப்பட்டம் கொடுக்கறது. நாளை எங்கள் மறை மாவட்டத்தில் குருப்பட்டம் 8 பேருக்கு குருப்பட்டம். கடந்த வாரத்தில் இந்த 8 டீக்கன்ஸினுடைய வீடுகளும் போய் சந்தித்தேன். அதில் முன்னாலே எனக்கு தெரியும் அவங்கள. எனக்கு ஒரு உண்மை புரிந்து கொண்டது, எந்தெந்த அந்த குரு மாணவர்களிடத்தில் ஏதாவது தனி சிறப்பு பாசிட்டிவாக எனக்கு பார்க்க முடியுது என்னன்னா, அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காரியம் பெற்றோர்களிடத்தில் இருக்குது. ஒன்றையில் அப்பாட்ட இருக்குது அல்லது அம்மாட்ட இருக்குது. அல்லாமல் நாங்கள் 13 வருஷம் 14 வருஷம், இந்த ஃபாதர்ஸ் எத்தனை வருஷம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை வருஷம் ஃபார்மேஷன்? 13 11 12 வருடம் பயிற்சி எடுத்து வராங்க. எப்படி உருட்டியும் புரட்டியும் போட்டு பயிற்சி கொடுத்தாலும் உங்கள் பெற்றோர்கள் குடும்பத்தில் இருந்து கொடுத்தது தான் நிலைத்து நிற்கும். அதுதான் நிலைத்து நிற்கும். அதனால் இந்த வர்கீஸ் ஃபாதரையும் இந்த ஃபாதர்ஸை எல்லாம் நீங்கள் புகழ்ந்து அங்கே வசத்திட்டு போகிறீங்க. இவங்களை எல்லாம் புகழ வேண்டியது யாரை புகழணும்? அவங்க பெற்றோர்களை புகழணும். அவங்க எல்லாம் கொஞ்சமாவது வாழ்ந்து காட்டி அப்படி இப்படி இந்த ஆன்மீகத்தில் இவங்களை வளர்த்துனதுனால தான் இவங்க வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி கடவுளுடைய வார்த்தையை விளக்கி சொல்லுகிறாங்க. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி நிலவணும். நம்முடைய ஆன்மீகத்தை ஆலயத்தை சுற்றி மட்டும் இருக்குது. நமக்கு ரிலிஜியாசிட்டி இருக்குது, ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. ரிலிஜியாசிட்டின்னா நிறைய 10 நாள் திருவிழா நடத்துவோம், எல்லா கோலாகலங்களும் நடத்துவோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆன்மீக வாழ்க்கை பாணி, ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி தியானம் வருகிறது கூட குடும்பமாக வரணும். ஆண்டவர் சொல்லிட்டு இல்லை, ஜெபமும் தவமும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு போல கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு எங்கேயாவது? பவுலடியாரும் சொல்லலையே, கிறிஸ்தவத்தை விளக்கி தந்த பவுலடியார் கூட சொல்லலை. குடும்பமாக நீ கடவுளை ஆராதிக்கணும், குடும்பமாக கோயிலில் வழிவுது, குடும்பத்தில் வீட்டில் பைபிள். எனக்கு ஒரு காரியம் இங்கே நான் பார்த்தபோது எனக்கு பிடிச்சது, ஃபாதர் மட்டும் வாசிக்காமல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கிறீங்க. நிறைய தியான கூட்டத்தில் பெரிய சண்டை யார் வாசிக்கிறதுன்னு உள்ளது. ஆனால் சில நேரங்களில் 1 யோவான்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் தேடுகிறவங்களும் உண்டு. ஒரு தடவை நாங்கள் ஒரு 70 குருக்களும் நானும் தியானம் பண்ணிட்டுருக்கோம் ஒரு தியான சென்டரில். அப்போது அந்த தியானம் கொடுத்த ஃபாதர் சொன்னார், எஸ்தர் புஸ்தகம் எடுங்கன்னு சொன்னார். நாங்கள் ஒரு 5 நிமிடம் தேடணும். எனக்கு அது மலையாள பைபிள் நான் ஃபெமிலியர் இல்லை. நான் வாசிப்பேன், தேவைக்கு வாசிப்பேன், இல்லாமல் நான் அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை. டெய்லி நான் வாசிக்கிற தமிழ் பைபிள் தான். அப்போ எனக்கும் எடுக்க முடியல. கடைசியில் எப்படியாவது ஏதாவது சொல்லி நம்ம தப்பணும்ல. அப்போ நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் எஸ்தர் ஆனதுனால இங்கே இருக்கிறதெல்லாம் குருக்கள், இந்த ஆயிரம், அதனால் எஸ்தர் ஆனதுனால யாரும் என்ன செய்திருக்க மாட்டாங்க, தொட்டிருக்கவே மாட்டாங்க. தாவீது அல்லது சாவுல் அப்படின்னு எல்லாம் சொன்னால் என்ன செய்திருப்பாங்க, திருப்பாடல் சொல்லி பாருங்க. எஸ்தர் அதோட ரூத்து அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி பிழைச்சிக்கிட்ட பார்த்தேன். எனவே நான் சொன்னது, நம்ம ஃபெமிலியர் ஆகலை பைபிளோட. வீட்டில் பைபிள் வாசித்தா குடும்ப தலைவன் தான். ஏன்னா லேவியர் குலம், குடும்ப தலைவர் தான் அந்த குடும்பத்தினுடைய குரு. ஏன்னா லேவியர் குலம் தனிப்பட்ட முறையில் ஆண்டவருடைய திருப்பணிக்காக அருள்பொழிவு செய்யப்படுவதற்கு முன்னால் குடும்ப தலைவன் தான் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டிருந்தார். ஆபிரகாம் நன்றி கடவுளுக்கு பலி செலுத்துகிறார். பாஸ்கா விழாவின் போது யாருக்கு தான் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது? ஒவ்வொரு ஆண்டும் அந்த கடந்து போகல் விழாவை கொண்டாடுவதற்கு, அதை விளக்கி சொல்லுவதற்கு குடும்ப தலைவருக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் இந்த பொறுப்பை நம்ம நிறைய பேர் தலைவிகள் தான் ஏற்றெடுத்திருக்கிறோம். குடும்பமாக நம்ம கடவுளை ஆராதிக்கிறது, அப்போ தான் மகிழ்ச்சி ஏற்படும், ஆண்டவரோடு பயணிப்போம். 2வது பரிசு, ஆண்டவர் தருகிற பரிசு
இயேசு தந்து அது வரைக்கும், இயேசு உயிர்த்தெழுந்தது வரைக்கும் ஒருபோது கூட உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னதில்லை. என் சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என் சமாதானம். இயேசு உதித்ததும் உலகில் தோன்றியதும் வானதூதர்கள் அந்த சமாதானத்தை அறிவித்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்த போது எப்போதெல்லாம் சீடர்களை சந்தித்தாரோ அவர்களுக்கு கொடுத்தது என்ன? அமைதி. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அதுதான் கொடுத்தார். அமைதி உரித்தாகுக. இந்த அமைதி என்பது என்ன? இந்த அமைதி என்பது ஏதோ ஒரு கலக்கமான இடத்துல யாரும் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைதி அல்ல. இந்த அமைதி என்பது எங்கே ஒப்புரவு நடைபெறுகிறதோ அங்கே வருகிற அமைதி. எங்கே ஒன்றிப்பு வருகிறதோ அங்கே அமைதி ஏற்படும். எப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பில் எந்த ஒப்புரவு ஏற்பட்டது? கடவுளிடமிருந்து அகன்று போன மனிதன், ஊதாரி மகன், தந்தையிடமிருந்து அகன்று போன ஊதாரி மகன் திரும்பி வந்திருக்கிறான். திரும்பி வந்தபோது கடவுளிடமிருந்து அகன்று போன மனிதன் கடவுள் கொடுத்த மகிமையின் ஆடையை களைந்து இலையை எடுத்து உடுத்தி கொண்ட மனிதன் இதோ அந்த மகிமையின் ஆடையை திரும்ப பெற்றிருக்கிறான். அந்த மகிமையின் ஆடையை அவன் திரும்ப பெற்றிருக்கிறான். இதனால தான் மகிழ்ச்சி வரும், ஒப்புரவு வரும், சண்டை சச்சரவு வருது. அங்கே ஒப்புரவு வரணும்னா என்ன வரும்? ஒப்புரவு ஆகணும்னா அவங்க ஒப்புரவு ஆகும்போது தான் அமைதி வருகிறது. ஒரு கடவுள் இயேசு கல்வாரியில் ஒப்பு கொடுத்த அந்த பலி, இயேசு உண்மையிலேயே பலி ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய பவுலடியாரை சிந்திக்க வைத்ததும் துணிவோடு பேச வைத்ததும் அவர் பெரிய இறையியல் சார்ந்த மறைப்பணியாளர், மறையுரையாளர்னு சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய உள்ளத்தை என் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்பதுதான். இயேசு கல்வாரியில் ஒப்பு கொடுத்தது முழுக்க முழுக்க ஒரு பலி. ஏனென்றால் ஆண்டவர் அந்த வார்த்தைகள் 7 வார்த்தைகளை சொன்னார். 7 சொட்டு இரத்தம் போல, 7 சொட்டு குருதி போல 7 வார்த்தைகள். முதல்ல சொன்ன வார்த்தை என்ன? தந்தையே இவர்களை மன்னி. ஏன்னா அவருக்கு முன்னால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீ பலி செலுத்த வரும்போது உனக்கு யாரிடமாவது மனத்தாங்கல் இருந்தால் முதலில் அவர்களிடம் ஒப்புரவாகி விட்டு வந்து பலி செலுத்து. ஆண்டவர் பலி செலுத்த போகிறாரு, கணக்கு முடிக்கணும். யார்கிட்ட? அவரை துன்புறுத்தியவர்களிடம். அதற்காக என்ன செய்கிறார்? தந்தையே இவர்களே. இன்று உங்களுக்கு அமைதி வேண்டுமா? நீங்கள் யாரிடத்துல, நம்ம யாரிடத்துல மனத்தாங்கலோடு இருக்கிறோமோ, யாரிடத்துல ஒப்புரவாகாமல் இருக்கிறோமோ அவர்களுக்காக நம்ம இன்றைக்கு மன்றாடணும். அவர் கொடுத்தது பலி, நாமும் பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இப்போ 2வது இயேசு சொன்ன 6வது வார்த்தை என்ன? எல்லாம் நிறைவேறிற்று. அதுவும் இயேசு ஒரு பலி செலுத்தினார் என்பதை சொல்றது. எருசலேம் தேவாலயத்தில் அந்த தலைமை குரு அதி தூயகத்துக்குள்ளே நுழைந்து பலி செலுத்துவார். ஆனால் இதை மக்களுக்கு பார்க்க முடியாது, அங்கு தொங்கு திரை இருக்கும், அதனால் மக்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் அந்த பலி முடிந்த பிறகு அவர் வந்து மக்களை பார்த்து சொல்லுவார், எல்லாம் நிறைவேறிற்று. இந்த தலைமை குரு பலி செலுத்த போகும்போது உயர்ந்த தலைப்பாகை அணிந்து செல்வார், தலையிலே கிரீடம் மகுடம் அணிந்து செல்வார். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலைக்கு சென்றபோது, சிலுவையில் அறைந்தபோது முட்கிரீடம் அணிந்து சென்றார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடச் சென்றபோது அங்கே முட்செடியில் சிக்கிய ஆடு கிடைத்தது. இங்கே கடவுளின் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து முட்கிரீடம் அணிந்தவராக, முள்ளாலான மகுடம் அணிந்தவராக தன்னையே பலி செலுத்துகிறார். அந்த பலியைத்தான் நம்ம மீண்டும் இங்கே நடத்துகிறோம். எனவே இந்த அமைதி என்பது ஒரு மயான அமைதி அல்ல, யாரும் பேசாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய அமைதி அல்ல. அதனால் எல்லாரும் எப்பவும் பேசிகிட்டு இருக்கணும்னு இல்லை. இந்த அமைதி என்பது நம்ம ஒரு சம மனநிலை, எல்லாரிடத்துலையும் ஒரு அன்புறவு, எல்லாரிடத்துலையும் ஒரு ஒப்புரவான மனநிலை, மன அளவிலேயாவது நம்ம மன்னித்து, யாரிடத்துலையும் பெரிய க்ளோஸ்னஸுக்கு அல்ல, ஆனால் ஒரு அமைதியான ரிலேஷன்ஷிப்பு, உறவு இருக்கும்போது குடும்பத்தில் இப்போ முன்னாலேயெல்லாம் சகோதரர்களை போல நீங்கள் இருக்கணும் என்ன. இப்போ அரசியல் தலைவர்கள் கூட முன்னால் எல்லாம் பேசுவாங்க, என்ற சொந்த உடன்பிறப்புகளை இரத்தத்தின் இரத்தமே அப்படின்னு. இப்போ ஒருத்தரும் இது சொல்லுகிறது இல்லை.
ஏன் தெரியுமா? இந்த இரத்தங்களுக்கு இடையில தான் பயங்கர சண்டை, இந்த சகோதரங்களுக்கு இடையில தான் பயங்கரமான பிரச்சனைகள். அதனால அரசியல்வாதிகளும் புரிஞ்சுருக்கிறாங்க, இது சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ரத்தமும் இல்லை, சித்தமும் இல்லை. அவங்களுக்கு ஒரே வழி, அவங்களுக்கு பிழைக்கிறதுக்குள்ள வழியை தேடிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய சித்தம் எல்லாம் இன்றைக்கி எங்கே போகுதுன்னே சொல்ல முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இன்றைய சூழல்களை பார்க்கும்போது. உண்மைத்தனம் எங்கேயுமே கிடையாது. உண்மை இல்லைன்னா அமைதி வராது. உண்மை இல்லைன்னா அமைதி வரவே செய்யும். இதை மனதில் எழுதி வச்சுக்கிட்டேன். அதனால தான் திருத்தந்தை பிரான்சிஸ், நான் அதிகமாக திருத்தந்தையை பற்றி சொல்லலை, ஏன்னா எல்லாருடைய மனசுலையும் பதிவிறக்கம் செய்யப்பட்டு இருக்கிற திருத்தந்தை தான் திருத்தந்தை பிரான்சிஸ். பதிவிறக்கம்னா டவுன்லோடு பண்ணியிருக்குது. எங்கேயுமே ஒரு வார்த்தை கேட்க முடியாது. சமீபத்தில் செமினேரியன்ஸை போய் கேட்டேன், 35 பேர்கிட்ட கேட்டேன். 35 பேரும் 35 சிறப்புகளை சொன்னாங்க. அப்போவே நான் அச்சிட்டு சிலுவை அடையாளத்தினாலே எங்களை ரட்சித்தரல சர்வேஸ்வரான்னு சொல்லி நான் பேசாமல் இருந்தது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது திருத்தந்தை யார், எப்படிப்பட்டவர், என்ன என்று. அவர் திருச்சபையினுடைய இதயம், இரக்கத்தின் திருத்தந்தை. அதுபோலவே ஜான் பால் திருத்தந்தையும் இந்த ஆண்டவர் புனித ஃபவுஸ்தீனாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு என்னை எப்பவும் சிந்திக்க வைக்கும். ஆண்டவர் ஃபவுஸ்தீனாவுக்கு சொல்லுவார், நீ என் வார்த்தைகளை நம்புவதை விட என் காயங்களை நம்பு என்று சொல்லுவார். வார்த்தைகளை நம்புவதை விட காயங்களை நம்பு என்று சொல்லுவார். எனவே இந்த அமைதி என்கிற பரிசு நமக்கு மிகவும் தேவை. மூன்றாவது ஆண்டவர், அதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். மூன்றாவது ஆண்டவர் கொடுத்த பரிசு என்ன? ஆண்டவர் தூய ஆவியை கொடுக்கிறார். ரோமர் எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பிறகு வாசிங்க. தூய ஆவியினால் இயக்கப்படுபவர்கள் தான் கடவுள் மக்கள். கடவுளை காண்கிறது யாரு? தூய உள்ளம். தூய உள்ளம் உள்ளது யாரு? தூய உள்ளத்தோடு இருக்கிறவங்க என்று சொல்லக்கூடியவங்க நேர்மையாக இருக்கிறவங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையாகவும் பிறர் இரக்கத்தோடும் பரிவிரக்கத்தோடும் இருப்பவர்கள் தான் உண்மையிலேயே கடவுளை காண்பவர்கள். எனவே இந்த ஆண்டவர் முகத்தில், அவருடைய முகத்தில் துப்புனாங்க. அது ஆண்டவர் இயேசு ஒரு மனிதன் என்பதை காட்டுகிறது. ஆனால் அவர் முகத்தில் ஊதி தூய ஆவியை கொடுத்தார். அது அவர் இறைவன் என்பதை எடுத்து சொல்லுகிறது. இயேசு ஆண்டவர் என்பதை எடுத்து சொல்லுகிறது. அந்த தூய ஆவியினால் இயக்கப்படும் போதுதான், அதாவது இந்த பைபிள் முழுவதும் நீங்கள் ஹூ இஸ் த ஆப்ரேட்டிங் பவர், சால்வேஷன் ஹிஸ்ட்ரி, வரலாற்று அல்லது மீட்பு வரலாறு முழுவதையும் இயக்குவதே தூய ஆவியானவர் தான். இயேசுவினுடைய வாழ்க்கையில் கூட அவரில் குடிகொண்டதும் அவரை வழிநடத்தியதும் தூய ஆவியார் தான். ஆதியில் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இறைவாக்கினர்களை வழிநடத்தினார், அரசர்களை வழிநடத்தினார், அன்னை மரியாவை வழிநடத்தினார், மீட்பு வரலாற்றை இயக்குகிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவோம், the operating power of the whole salvation history is the Holy Spirit. தூய ஆவி இயக்குனர். நீங்கள் குடும்ப இயக்குனருக்க என்ன இயக்குனராக இருந்தாலும் சரி, இந்த தூய ஆவியினால் இயக்கப்படவில்லை என்றால் நாம் ஆண்டவரோடு நெருங்கி வர முடியாது. எனவே ஆவியின் கனிகளுக்காக, வரங்களுக்காக, ஆண்டவர் அருளுக்காக, வழி நடத்துதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கில் அந்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம். திருத்தைலம் பூசி நமக்கு வேண்டி ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம அருள் பொழிவு பெற்றிருக்கிறோம். எனவே அந்த தூய ஆவியினுடைய உணர்வில் அதை பற்றி நிறைய நீங்கள் கேட்பீங்கன்னா அதை பற்றி கூடுதல். அப்போ இந்த 3 பரிசுகள் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் தந்திருக்கிறார். 3 1ஆம் பரிசு 2ஆம் பரிசு என்ற 3 முதல் பரிசுகளே என்னென்ன பரிசுகள் ஆண்டவர் தந்திருக்கிறார்? மகிழ்ச்சி, அமைதி, தூய ஆவி. ரொம்ப சிம்பிள். இதை உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொன்னேன் 3. ஆனால் இந்த 3 பரிசையும் தந்துட்டு ஆண்டவர் ஒரே ஒரு பணியை மட்டும் சொன்னார், ஒரே ஒரு வேலையை தந்தார். அந்த வேலை என்னது? உலகெங்கும் சென்று, ஓகே, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். தூயாவி யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அந்த சீடர்களுக்கு சொன்னது. சுருக்கமாக சொன்னால் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். இது எப்படி நம்ம அறிவிக்கிறது? ஐயோ, எங்கள் வீட்டில் மைக் செட் இல்லை, அதனால் எங்களுக்கு அறிவிக்க முடியலை. இங்கே தான் பிரச்சனையே. நம்முடைய வாழ்வு தான் முதலில் நற்செய்தி பணி. நம்முடைய சொல்லும் செயலும் என்றைக்கு நம்முடைய ஆன்மீகம் கோயில் வளாகத்தில் மட்டும் ஒதுங்காமல் நம்முடைய வீடுகளுக்கு கடந்து வருகிறதோ, நம்முடைய பணித்தளத்தில் நுழைகிறதோ, அன்றைக்கு தான் நம்ம நற்செய்தி பணி செய்கிறோம்.
எல்லாரும் லஞ்சம் வாங்கி பொய் புரட்டு சொல்லி ஏமாற்றும் போது நான் கிறிஸ்தவனை அதை செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னா அங்கே நான் நற்செய்தி பணி செய்கிறேன். கோட்டயத்தில் ஒரு அம்மா ஒரு நிகழ்வு நான் வாசித்தேன். தீபிகா மலையாள பத்திரிகையில் வாசித்தது. ஒரு அம்மா பார்வை இழந்த ஒரு அம்மா லாட்ரி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த லாட்ரி விட்டுட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, லாட்ரியை வாங்குவாங்க, காசு அந்த பாஸ்கெட்டில் போடுவாங்க. ஆனால் யாரோ ஒரு ஆள் சாயங்காலம் ஆகும்போது கொஞ்சம் காசு போட்ட உடனே இதை எடுத்துகிட்டு போயிடுது. பல நாள் அந்த அம்மாவுக்கு சந்தேகம் யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு அவன் பிடிக்கப்பட்டான், ஒரு இளைஞன் பிடிக்கப்பட்டான். அந்த பிடிக்கப்பட்டது அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நான் உன்னை ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவள். ஆனால் நீ இனிமேல் இது செய்யாது, இனி நீ செய்யாது, நான் ஒரு கிறிஸ்தவள். இதுபோல் நம்ம எப்போமாவது சொல்லியிருக்கிறோமா? நான் ஒரு கிறிஸ்தவள், கடவுளுடைய கட்டளையின்படி வாழுகிறவள், எனவே நான் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறோமா? இல்லை. எங்கெங்கெல்லாம் நமக்கு வசதியாகப்படுமோ வசதியான பொய்களும் சொல்லுவோம், வசதியான எல்லாமே நமக்கு அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம வளருவோம். ஆனால் இது எளிதான வாழ்வே அல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவுக்கு சார்ந்து இந்த உயிர்ப்பின் செய்தி உலகங்க நீங்கள் ரொம்ப பெருமையாக சொன்னீங்க. ஆண்டவர் இயேசு உயிர்த்ததை முதல்ல அறிஞ்சது, முதல்ல அறிவிக்கப்பட்டது யாருக்கு தான்? பெண்களுக்கு தான். எங்கள் திருச்சபையில் கூட அந்த திரை போட்டிருக்கோம். ஆனால் திரை இழுக்கும்போது முதல்ல பெண்களுக்கு தான் பலிபீடம் தெரியும். ஏன்னா உயிர்த்த ஆண்டவரை முதல்ல கண்டது யார்? பெண்கள். ஆனால் அந்த பெண்களுக்கு பெரிய ஒரு கடமையும் கூட கொடுத்துருக்கு. இயேசு உயிர்த்த செய்தியை எங்கே வர சொல்லணும்? உலகெங்கும் சொல்லணும், உலகெங்கும் சொல்லணும். இப்போ நம்மையே நற்செய்தி பணியாளர்களாக மாற்றிக்கொள்வோம். அமைதியும் மகிழ்ச்சியும் தூய ஆவியின் துணையும் இருந்தால் நாம் உண்மையிலேயே ஆண்டவரை தரிசித்து அன்புறவில் மகிழ்வோம். இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த திருப்பலியை தொடர்வோம்.